ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி அனலைஸ் தான் பண்ணுறோம். பட் இந்த வீடியோ டெய்லி அனலைஸ் கிடையாது. நம்ம டெலிகிராம் சேனலில் சிக்னல் கொடுக்குறோம்ல, ஸோ அதுக்கான அனலைஸ் தான். ஏன்னா நம்ம டேரெக்டாக டெலிகிராம் அனலைஸில் வெறும் சிக்னல் கொடுத்தா மட்டும் போதாது. ஏன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. காரணம் என்னச்சுக்கு அடுத்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும், சப்போஸ் மேலே போயிட்டு கீழே இறங்கினா நம்ம இங்கே பை பண்ணலாமா, இல்லை கீழே போயிட்டு மேலே நம்ம பை பண்ணலாமா, கரெக்டான எந்த லெவலில் நம்ம பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டெலிகிராம் சேனல். நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம சார்ட்டை நம்ம ஆல்மோஸ்ட் கரெக்டாக ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் சார்ட்டை பார்த்துக்கோங்க. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், இந்த சார்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஏன்னா அப்படியே நீங்களும் கற்றுப்பீங்க எப்படி நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு காரணத்துக்கும். ஓகேவா, நம்ம டேட்டா வீடியோ கூட போயிடலாமா? ஃபஸ்ட்டு இவனை வீக்லி அனலைஸில் பார்ப்போம். வீக்லி அனலைஸில் நம்ம பையிங் இருக்கிறானா செல்லிங் இருக்கிறானான்னு. இப்போதைக்கு வீக்லி அனலைஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இவனுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே சார், இப்போதைக்கு கரண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது எனக்கு. சரி, சப்போர்ட் அடுத்தது இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட். இப்போ இவனுக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு வீக்லி லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கினா மேலே போயிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய W11 போயிட்டு இப்போ கீழே ஒரு சின்ன புல் பேக் மாதிரி இருக்குது. இப்படி மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம இவனை ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியல. வீக்லியில் போய் சின்ன லெவலில் பையிங் இருக்கிறான். பட் என்ன இங்கே ப்ராப்ளம் என்ன, அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்டு மாதிரி அழகாக மேலே போனால் கீழேங்கண்ணா, மேலே போனால் கீழேங்கண்ணா மேலே போனால். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுனால இவனை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள் வீக்லியில் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% பையிங் இருக்கிறான். நம்ம அதனால் வீக்லியில் பையிங் வச்சுப்போம். டேயில் பார்ப்போமா? வெயிட் அண்ட் ப்ளீஸ். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே மேலே ஏதோ ஒரு சின்ன புல் பேக்கா, அது சப்போர்ட் ஆகுது. 1 மேலே போனால் 2 சரி. இவன் நம்ம எப்படின்னா இந்த லெவல் கீழே பிரேக் அவுட் கொடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் படி கீழே வரும்னு நினச்சோம். பட் அப்போனா இவன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இவங்க இன்வால்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா இவங்க செல்லர்ஸ் இல்லை, கொஞ்சம் பையர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே உணர்ந்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா இன்னொரு ஒரு பேட்டர்ன் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வெயிட் அண்ட் ப்ளீஸ். அனலைசர்ஸுக்கு ஜியோமெட்ரிக் ட்ரெண்ட் லைன்ஸ் ரெக்ரெஷன் ட்ரெண்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இவன் இந்த லெவல்லேருந்து இங்கே வரைக்கும் போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 0.80 மோர் ப்ராமினென்ட்லி பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த லெவலை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? சரி, இப்போ மினி டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு இவனோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வென்னவர் திரும்பி எப்போ இந்த லெவலை தாண்டானோ அப்போ ஒரு நல்ல அக்ரெசிவான ஒரு பையிங் இருக்கும். நம்ம குறைஞ்சது டார்கெட் இந்த லெவல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வேணால் அதுக்கடுத்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தா அக்ரெசிவான பையிங் சொல்ல முடியாது, ட்ரெண்டு ஒரு பேட்டர்னுக்குள்ளே மாட்டினுக்கிறான். 4 ஹவர்ஸில் பார்ப்போம், அதுக்கடுத்து டேயில் பார்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனோன்னா நம்ம பை பண்ணலாம். இப்போ வந்துருச்சு 1 2 டபுள்யூ பேட்டர்ன், பர்ஃபெக்டான ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம். தெரியாமல் வச்சுக்கோ, இந்த விட நம்ம இவனுக்கு பைங்கான ஜோன். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா சம் பர்சனல் ஒர்க். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் கொடுத்து நம்ம நல்ல ஒரு பையிங் சைன் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இது நம்ம ஒயிட் லாஸ் வச்சுப்போம். ஓகேவா? இதோட 4 ஹவர்ஸ்லேயே நல்ல ஒரு பையிங் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டேயில் சரி, ஸ்டாப் லாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல. பட் அதுக்கு முன்னாடி நமக்கான டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போ டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான், சந்தேகமின்றி 1 லைனில் வச்சுக்கலாம். தென் செகண்ட் டார்கெட் இது தான் 104 105 கிட்ட. தேர்ட் டார்கெட்
இதுதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது 3 டார்கெட் தான் நமக்கு போகுது. நம்ம இதை வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம பிடிசியை பொறுத்து தான் நம்ம இதை வந்து பை பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். சரி, கொஞ்சம் இதுவானா நம்ம எப்படி சொல்கிறது, பிடிசி வந்து இப்போ வால்டைல் இருக்கிறான், மேலேயும் கீழே அப்படி இறங்கி இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கல. ஏன் நம்ம டேரெக்டாக பிடிசி உள்ளே போயிட்டு வந்துடுவோம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பிடிசி வந்து இந்த லெவல், தட் மீன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்து பிரேக்கர் கொடுத்தா நல்லா கீழே கிடைக்கும், 41,000 வரைக்கும் போகலான்னு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இந்த விக்கு கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி மேலே ஏறிட்டான். சரிங்களா? கீழே ஏதாவது சம்திங் பேட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் சப்போர்ட் கட் ஆகுது. இப்போதைக்கு செல்லிங்கில் தான் இருக்கிறான். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ காரணம் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், பிடிசி மேலேயும் கீழேயும் இப்படி வாலண்டைல் ஆகிற ஜோன். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஐஎல்வி வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து மீன்ஸ் ஸ்டாப் லாஸு, என்ட்ரி ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இல்லை நமக்கு வந்து ஹிட் ஆகிடும். வேணால் இப்போதைக்கு மினி டைம் ஃப்ரேமில் வேணால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 16 மினிட்ஸ்லக்குள்ளே 16 to 17 மினிட்ஸ்க்குள்ளே இங்கே வந்து இது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு பையிங் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஆகிடுமா, ஐ மீன் பையிங் சார்ட் பேட்டர்ன் ஆகிடும். ஸோ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஆகிடும். வேணா ஆனால் இந்த இடத்துல ரிஸ்க்கு கன்ஃபார்ம், அதை சந்தேகம் இல்லை. வேணும்னா உங்களுக்கு ஐ மீன் இப்போ ட்ரேட் எடுக்கலாம், இது ஒரு கொஞ்சம் கீழே என்ட்ரி ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த லெவல்கிட்ட பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் இது வச்சுக்கலாம். இல்லை இந்த ஜோன் லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்து இப்படி மேலே இப்படி போனால் கூட வாய்ப்பு, ஐ மீன் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கூட வாய்ப்பு இல்லை. இப்படி மேலே போயிட்டு அப்படின்னு இப்படின்னு மேலே போயிட்டேன்னா இந்த லெவல் கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வந்து அப்பப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ என்ட்ரி ப்ரைஸ் பண்ணால் இப்போதைக்கு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் இது கூட சொல்லலாம், இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு சொல்லலாம். பட் நம்ம ஓவரால் பெரிய பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன லெவல் 90.4445 இந்த லெவலுக்கு எடுத்தால் வந்து நம்ம கரெக்டான ஒரு என்ட்ரி ப்ரைஸ் வைக்க முடியுமே. அப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5.6% ஸ்டாப் லாஸ் வருது. பட் நமக்கான டார்கெட்டை பார்ப்போமே. டார்கெட்டுக்கும் ஒரு நிமிஷம், நமக்கு எப்படி சொல்ல மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருந்தோம். சாரி, இப்போ இந்த லெவலுக்கு நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணோம்னா, இதுவா, அது டேட்டா ரேஞ்ச், எனக்கு அது வேணாம், ப்ரைஸ் ரேஞ்ச் இதாக வேணும். சாரி, இப்போ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தா ஒரு 6.50% கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3% தான் ஸ்டாப் லாஸ் வரும். பரவாயில்ல, 1:1 நமக்கு கிடச்சிடும் கன்ஃபார்ம், சந்தேகம் இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா 1:2 இல்லை, பெருசாகவே கிடச்சிது. 1:3 வரைக்கும் கிடைக்குது. நம்ம டார்கெட் ஆல்மோஸ்ட் 25.26% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேப்பா, இவ்வளோ பெரிய டார்கெட் நம்ம வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே ரிஸ்க் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வேணால் பை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் வேறு என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ நம்ம டார்கெட்ஸ் சொல்லியாச்சு, ஸ்டாப் லாஸ் சொல்லியாச்சு, கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியாச்சு. எதனால் வந்து நம்ம இந்த பேட்டர்னும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே யாருன்னா ஐ மீன் கீழே நல்லா ரேஞ்ச் ஆகிட்டு இப்போ மேலே போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தா வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஓவர் வியூ கொடுப்போம், அப்போ தான் ஒரு சம்மரி நல்லா கரெக்டாக லாஸ்ட்டாக போயிடல. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்துச்சு, இப்படி மேலே போனால் அண்ட் தென் இது ஒரு பையிங் பேட்டர்ன். அதுக்கடுத்து நம்ம இப்படியே மேலே போகணும். இப்போதைக்கு ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் பார்த்து சின்ன பேட்டர்ன் வரைக்கும் நம்ம இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நமக்கு டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல் கிட்ட வந்து கொஞ்சம் ரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியும் நம்ம. அப்போ நம்ம 100% வரைக்கும் நம்ம இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஐஎல்வியை வேறு என்ன பார்க்கணும், வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா டெலிகிராம் சேனல் வந்து நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போதைக்கு
கரண்ட்லி நம்ம ஃப்ரீயாக தான் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ அது மானிட்டேஷன் ஆகுதோ நம்ம வந்து ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. ஒரு $2 300 ரூபீஸ் $500 அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராஃபிட்டில் வந்து இப்போ 25% நம்ம ப்ராஃபிட் நாங்கள் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சிக்னல் கொடுத்துட்டோம்னா, அதுலேருந்து தான் நாங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் 25% எக்ஸாம்பிள் ஒரு $1000 போட்டு 25% நீங்கள் ஏர்ன் பண்ணுறோம்னா எவ்வளோ இருக்கும்? $1000 வெறும் 4 to 5 6% வச்சுக்கோங்க. 6% நீங்கள் எடுத்தாவே உங்கள் அமௌண்ட்டு டபுள் ஆகிடுச்சு. 1200 ஆச்சு. 6 ஒரு 12 13 24 6400 ஆல்மோஸ்ட் 1000 வச்சு நீங்கள் $4000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். $4000 உங்களால் ஒரு 100 to 20 ரூபீஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு க்ரீடினஸ் பேராசை உள்ளவங்க தான். சரிங்களா? ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போமே. இல்லை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் நீங்கள் வேணால் அங்கே டேரெக்டாக பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீஸ் வாங்குங்க அப்படின்னு கேட்டால் கூட ஓகே. வேறு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் ஒரு $500 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு 25% அளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ 500 வச்சு 4 டைம்ஸ்னால் 2500. அப்போ அங்கே வந்து 130 கிட்ட வாங்கினா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 மீன்ஸ் ஒரு 60 70 இதை மாதிரி நாங்கள் ரெடியூஸும் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா நானும் இதே மாதிரி ஒரு மியூச்சுவலாக ப்ராப்ளத்தில் நான் சிக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வந்து அனலைஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் சொல்லிச்சு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு வர சிக்னல் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென்